மாட்டின் கோமியம் மற்றும் மாட்டு சாணத்தை பயன்படுத்தினால் 14 வகையான நோய்கள் ஏற்படும் என்று சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தின் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத், பசுவின் கோமியத்தை உட்கொள்வதால் சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வர வாய்ப்புள்ளதாக கூறினார். மேலும் பசுவின் சாணம் மிகப்பெரிய கிருமி நாசினி என சிலர் அவதூறு பரப்பி வருகின்றனர் எனவும், அதனை உட்கொண்டால் மூளைச்சாவு, தீராத வலிப்பு நோய்கள் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பசும்பாலை காய்ச்சாமல் குடித்தாலே காசநோய் உள்ளிட்ட நோய்கள் வரக்கூடும் என்று கூறிய அவர், மாட்டின் கோமியத்தை குடிப்பதனால் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியுடைய தலைவர் காமக்கோடி அவர்கள் பொது சுகாதாரத்திற்கும் மக்களுடைய நலனுக்கும் எதிராக பொறுப்பற்ற முறையில் அறிவியலுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். அதே போலவே பஞ்சகவியத்தை பண்டிகை நாட்களில் நாங்கள் உட்கொள்வோம் என்று சொல்லியிருக்கின்றார். பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம் சொல்றார். அப்ப இது மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல். அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு, பசுமாட்டு யூரின் பல்வேறு கிருமி தொற்றை தடுக்கும், பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என்று சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது. எந்த விதமான அறிவியல் ரீதியான உண்மைகள் இல்லை. எந்த அறிவியல் ஆராய்ச்சியை நிரூபிக்கவில்லை. பசுடைய யூரின்ல 14க்கு மேற்பட்ட பாக்டீரியா இருக்கலாம். மிக மோசமான பாக்டீரியா ஈகோலை என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா. அது கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும், வாந்தியை உருவாக்கும். அது மூலமாக கூட குழந்தைகளை இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, பெரியவர்களும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உரிய சிகிச்சை பண்ணாக்க சாதாரண அடல்ட் கூட டீஹைட்ரேஷனாலே அதனால வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு போன்றதுனாலையும் இறக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பசும்பாலையோ எருமை மாட்டு பாலையோ இல்லை வேற பாலையோ காய்ச்சாமல் குடிப்பது என்பது பல நோய்கள் வரும். குறிப்பா டைபாய்டு வரும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க காச நோய் வரும்.